தீர்க்கதரிசி மாரி செல்வராஜ். அவர் என்ன நினச்சாரோ அதை அழகாக எடுத்தார், அழகாக வந்தது. எனக்கு அதிக லாபம் கொடுத்த படம் அதுவும் ஒன்று. கொரோனாவிலேயே இதே எல்லாருமே அந்த ரிலீஸ் பண்ணக்கூடாது எனக்கு எல்லோரும் அட்வைஸ் பண்ணாங்க. நான் மாத்திரம் தைரியமாக ரிலீஸ் பண்ணேன், சக்ஸஸும் பண்ணேன். அந்த தைரியத்தை இன்னும் பல பேர் மெச்சுறாங்க. இன்னும் நிறைய நாள் ஓடி தான் கொண்டாடி இருக்கலாம். அது படம் ரிலீஸ் ஆன மறுநாளே வந்து 50% ஆடியன்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து சனி ஞாயிறில் வந்து இரவு காட்சி இல்லைன்னாங்க. அடுத்த நாளில் வந்து படமே நிறுத்துன்ட்டாங்க. ஸோ குறைந்த ஒரு 7 நாள் 5 நாள் 6 நாள் ஓடி அவ்வளோ பெரிய வசூலை கொடுத்ததுன்னா அது கரெக்டாக அந்த கொரோனா இல்லைன்னா மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்திருக்கும். அந்த கலைஞர் அந்த மாரி செல்வரெல்லாம் ஆராதித்து தீர்த்திருப்பேன். அதாவது படம் ரிலீஸுக்கு 9ஆம் தேதி ரிலீஸ், 8ஆம் தேதியே நான் அவருக்கு 50 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறேன். அடுத்த படம் நீ பண்ணு அப்படின்னு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகும், அடுத்த படம் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி தான் அசன் நடந்துனே இருக்கும்போது வாடிவாசலுக்கு வெற்றிமாருக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்.